ஒரு கவிதையோடு தொடங்கணும் அப்படின்னு ஆசைப்படுகிறேன். இந்த அரங்கத்திற்கு பொருத்தமான கவிதை, ரோட்டரி அமைப்பிற்கு பொருத்தமான கவிதை, உங்கள் தனிப்பட்ட ஒவ்வொருவருக்கும் நெஞ்சில் நெருக்கமான கவிதை, அதோடு தொடங்கணும்னு ஆசைப்படுகிறேன். 1993 காலகட்டத்தில் ஒரு இளைஞன் எழுதிய கவிதை. அந்த இளைஞன் இப்படித்தான் கவிதையை தொடங்குகிறான். நான் ஒரு ஆல்பம் தயாரிக்க விரும்புகிறேன், கால்களை பற்றிய ஆல்பம். அதற்காக விதவிதமான கால்களை நான் படம் பிடிக்கப் போகிறேன். பிஞ்சு குழந்தையின் பஞ்சு கால்கள், சிறார்களின் கால்கள், இளம் நங்கையர்களின் கால்கள், துள்ளி ஓடும் கால்கள், உழைத்து களைத்த கால்கள், பாதம் வெடித்த கால்கள், இப்படியாய் விதவிதமான கால்களை என் ஆசை தீர படம் பிடிக்கப் போகிறேன். அத்துணை கால்களையும் என் ஆல்பத்தில் ஒட்டி வைத்துக் கொள்ளப் போகிறேன். ஆனால் எனது போலியோ கால்களை தவிர என் போலியோ கால்களை ஒழித்துக் கொள்வேன் என்று கண்ணீரோடும் கவலையோடும் ஆற்றாமையோடும் எழுதிய கவிதை 1990களில். ஒரு துளி உயிர் அணுவில் ஒரு உயிர் ஜனனமாகிறது. ஒரு சொட்டு போலியோ மருந்து இல்லாததால் ஒரு வாழ்க்கை சூன்யமாகிறது. நான் யோசித்தேன், 1990களில் வாழ்க்கை சூன்யமாக போய் நம்பிக்கையற்று இன்சான் உடம்பிற்கு தலையே பிரதானம் என்பார்கள். இல்லை, கால்கள் தான் பிரதானம். அந்த கால்கள் இல்லாது கண்ணீரோடு எழுதிய கவிஞனின் காலகட்டம் 90. ஆனால் இன்றைக்கு அப்படி கண்ணீரோடு ஒரு இளைஞன் எழுதிவிட முடியாது, கவலைப்பட முடியாது. காரணம், ரோட்டரி என்கிற அமைப்பின் கட்டான வாழ்க்கையை பூத்து குலுங்க செய்திருக்கிற அமைப்பு ரோட்டரி. நம்பிக்கையை விதைத்த அமைப்பு ரோட்டரி. நான் அதைத்தான் ரொம்ப நெகிழ்ச்சியாக நான் பார்க்கிறேன். எண்ணற்ற பள்ளிக்கூடங்கள், பேருந்து நிலையங்கள், ஏதேனும் எங்கு கிடைத்தாலும் முகாமிட்டு ஒரு தாய் தந்தையரை போல அவர்களுக்கு நம்பிக்கை கொடுத்திருக்கிறீர்கள், நம்பிக்கை கால்களை கொடுத்திருக்கிறீர்கள். அதற்காகவே நமக்கு நாமே ஒரு பலத்த கரவொலி கொடுக்கிறோம். நான் ரோட்டரி அமைப்பு, நான் தொடர்ந்து பயணிச்சிருக்கிறேன் இந்த அமைப்போடு. கொரோனா காலகட்டங்களில் எல்லாம் நிறைய நிரம்ப பேசி இருக்கிறேன், ஜூம் மீட்டிங்ல எல்லாம். பல நேரங்களில் ரோட்டரி அழைப்பு என்றவுடன் உடனடியாக நான் ஒத்துக்கொள்வேன். கொரோனா காலகட்டங்களில் எல்லாம் எத்தனை உதவிகளை ரோட்டரி அமைப்பு செய்திருக்கிறது. ஆக்சிஜன் சிலிண்டர், மருத்துவமனைகள், மருந்துகள், உடல் உழைப்பு. எல்லோரும் ஒதுங்கி கொண்டார்கள், பதுங்கி கொண்டார்கள் உயிர் அச்சத்தில். ஒரு கட்டத்திற்கு பிறகு ரோட்டரி அமைப்பு செய்த மகத்தான சேவை ஊடகத்துக்கு கூட தெரியாது, ஊடகங்கள் கூட கண்டுகொள்ளவில்லை. எதை பற்றியும் கவலைப்படாமல் ரோட்டரி அமைப்பு செய்திருக்கிறது. நான் நினைப்பேன், ஒரு கவிதை ஒன்று உண்டு. ஒருவன் எழுதினான், 1 கோடி மதிப்பில் பரிசளிப்பு விழா நடக்கிறது. 1 கோடி செலவு செய்து பரிசளிப்பு விழா நடக்கிறது, 1 லட்சம் மதிப்புள்ள பரிசு பொருள்களை வழங்க அப்படின்னு. விளம்பரப்படுத்துதல், தன்னை முன்னிலைப்படுத்துதல். இன்னொருவன் எழுதினான், உபயதாரரின் பெயர் உபயம் வழங்கிய டியூப்லைட்டின் வெளிச்சத்தை மறைக்கிறது என்று எழுதினான். அப்படி இருக்கிற போது ரோட்டரி அமைப்பு சத்தம் இல்லாமல், புகழ் நாடாமல், பெருமை கொள்ளாமல், கர்வம் கொள்ளாமல் எத்தனை உதவிகளை செய்திருக்கிறீர்கள். நான் யோசிப்பேன், பெரிய அங்கீகாரம் இருக்கா? ஊடகங்கள் அங்கீகரிச்சிருக்கிறா, இந்த சமூகம் அங்கீகரிச்சிருக்கிறா
அப்படிலாம் இல்லை. ஆனால் ஓடிக்கொண்டே இருக்கிறீர்கள். உங்களுக்கு ஒருவேளை அப்படி ஒரு தொய்வு வரலாம். திரும்பி பார்க்கிற போது எவ்வளவோ செஞ்சிருக்கிறோம், இந்த சமூகம் நம்மை பார்த்திருக்கிறதா, இன்னும் இன்னும் நமக்கு கரம் கொடுத்திருக்கிறதா அப்படின்னு தொய்வு ஏதேனும் வந்தால் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்வேன். இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு நம்பிக்கை உண்டு. அந்த செய்தியை சொல்கிறேன். பூமி பந்தை படைத்த பிறகு பூமி மெல்ல அசைகிறது. இருக்கிற உயிர்கள் மனித குலம் பதைபதைக்கிறார்கள். நிகரற்ற கருணையாளன், அளவற்ற அன்புடையவனான ஏக இறைவனிடத்தில் வானவர்கள் மனிதர்கள் எல்லோரும் போய் சொல்கிறார்கள், அச்சமாக இருக்கிறது, இந்த பூமி அசைகிறதே, ஆடுகிறதே, ஏதேனும் செய்ய முடியுமா என்கிற போது இறைவன் மலைகளை படைக்கிறான். மலை படைத்த பிறகு பூமி ஆடுவது அப்படி நிற்கிறது. அப்போது மனிதகுலம் ஏக இறைவனிடத்தில் கேட்கிறார்கள், இறைவா, நீ படைத்த படைப்பிலேயே வலிமையானது உன்னதமான படைப்பு என்பது மலையா? இறைவன் சொல்கிறான், இல்லை, மலையை உடைக்கக்கூடிய உளியை படைத்திருக்கிறேன். திரும்ப கேட்கிறார்கள், அப்படி என்றால் இரும்புதான் நீ படைத்த படைப்பிலேயே வலிமையான படைப்பா? இறைவன் சொல்கிறான், இரும்பை உருக்கக்கூடிய நெருப்பை படைத்தேன். அப்படி என்றால் நெருப்புதான் உயர்வானதா, வலிமையானதா? இல்லை, நெருப்பை அணைக்கக்கூடிய நீரை படைத்தேன். நீர்தானா? இல்லை, நீரை கிளர்ந்தெழக்கூடிய காற்றை படைத்தேன். இப்படி உரையாடல் தொடங்கி கொண்டே இருக்கிறது, அப்படி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்போது கேட்கிறார்கள், வானவர்கள் கேட்கிறார்கள் ஏக இறைவனிடத்தில், அப்படி என்றால் இந்த பூமி பந்தில் நீ படைத்த படைப்பிலேயே உயர்வான படைப்பு, உன்னத படைப்பு, வலிமையான படைப்பு என்று ஒன்று இருக்கிறதா? எது அது என்று சொன்னபோது ஏக இறைவன் சிறிது நேரம் கண்களை மூடிவிட்டு சொன்னான், நான் படைத்த படைப்பிலேயே உன்னதமான படைப்பு, வலிமையான படைப்பு எது தெரியுமா? இடது கைக்கு தெரியாமல் பாதிக்கப்பட்டிருப்பவனுக்கு, துயருற்று இருப்பவனுக்கு ஓடோடி சென்று வலது கையால் உதவி செய்கிறானே, அந்த மனிதன் தான் நான் படைத்த படைப்பிலேயே உன்னதமான. அப்படிப்பட்ட உன்னத ஆத்மாக்கள் நிறைந்திருக்கிற சபை இது. இடது கைக்கு தெரியாமல் வலது கைக்கு ஓடோடி உதவக்கூடிய அந்த குணம் இருக்கு இல்லையா? ஏக இறைவன் ஏன் இப்படி ஒரு கருத்தை சொல்கிறார்? ரெண்டு விஷயங்க. இப்ப நான் பார்க்கிறேன், மேடையிலேயே பணத்தை அள்ளி கொடுக்கிறீர்கள், உதவுகிறீர்கள், ஈகை குணத்தால் நிரம்பி இருக்கிறது இந்த அரங்கம். ஆனால் இறைவன் ஏன் தெரியுமா அதை உன்னத படைப்பு என்று சொல்கிறான்? எல்லோராலும் சேவை ஈகை மனத்திற்குள் வர முடியாது. மனித குலத்தை சுயநலம் என்கிற கூடு அழுத்திக் கொண்டே இருக்கும். தன்னலம். விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? குன்றக்குடி அடிகளார் சொல்வார், ஏன் கால்நடைகள் இருக்குல்ல, ஆடு மாடு, அதை கால்நடைன்னு சொல்றோம். மனுஷனும் காலில் தானே நடக்கிறான், ஏன் அதை மட்டும் கால்நடைன்னு சொல்றோம்? நம்மளும் காலில் தானே நடக்கிறோம், ஆடு மாடும் காலில் தானே நடக்குது, ஏன் அதை கால்நடைன்னு சொல்றோம்? மனிதர்களை கால்நடைன்னு ஏன் சொல்றது இல்லை என்கிற போது குன்றக்குடி அடிகளார் சொன்னார், மனிதன் மட்டும்தான் விலங்குகளை தாண்டி சிந்தனையால் நடப்பவன், சேவைகளினால் நடப்பவன் என்று குன்றக்குடி அடிகளார் சொல்வார். அதுதான் நம்ம அந்நியப்படுத்துது. ஆனால் அது ரொம்ப சாதாரணமானதல்ல. சேவை செய்வது, உதவுவது, பாக்கெட்டிலிருந்து பணத்தை எடுத்து அடுத்தவர்களுக்கு கொடுக்கிற அந்த தன்மை இருக்குல்ல, அது வந்து விடாது. இறைவனே நினைக்கிறான், அது சாதாரண குணம் அல்ல. அதை உடைத்து கொடுப்பது மட்டுமல்ல, அதை பற்றி எந்த பிரங்கையும் இல்லாமல், புகழுக்கோ கர்வத்திற்கோ ஆணவத்திற்கோ எதுவுமே இல்லாமல் நீங்கள் உதவுகிறீர்கள் பாருங்க. உங்கள் உறவுகளோடு இந்த அரங்கத்திற்குள் நீங்கள் நினைத்தால் படோபடமாக ஊடகங்களை எல்லாம் வச்சு இந்த உதவிகளை செய்திருக்க முடியும். ஆனால் அது அல்ல என் படைப்பு, என்னுடைய பிறப்பு, இந்த அமைப்பு என்பது சேவைக்கானது தான், புகழுக்கானது அல்ல என்று நினைக்கிறீங்கல்ல, இதுதான் ரொம்ப சிறப்பானது. நான் யோசிப்பேன், வாழ்க்கையை அர்த்தப்படுத்துவது எது? நம்முடைய வாழ்க்கையின் மரண விளிம்புகளில் இந்த கேள்வி ஒவ்வொருவருக்கும் வரும். இந்த
இந்த வாழ்க்கையை அர்த்தப்படுத்துவது எது? இந்த வாழ்க்கையில் நம்ம பிறந்திருக்கிறோம், இந்த பூமி பந்தில் உலாவி இருக்கிறோம், இயற்கை வளங்களை சுவீகரித்திருக்கிறோம். நம்ம வாழ்க்கையை அர்த்தப்படுத்துகிற நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி ஒரு 3 எழுத முடியுமா? நான் நிறைய சம்பாதித்தேன், பெரிய பங்களா கட்டினேன், விலை உயர்ந்த கார்களை வாங்கினேன், ஆபரணங்களை சேர்த்தேன், புகழ்ல இருந்தேன், பதவியில இருந்தேன், இது எல்லாம் நம்மளால எழுதிட முடியுமா? எழுதிவிடவே முடியாது. வாழ்க்கையை அர்த்தப்படுத்துவது என்ன தெரியுங்களா? உங்கள் வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுப்பது நீங்கள் செய்யக்கூடிய ஈகையும் தர்மமும் தான். வேறு எதுவுமே அர்த்தப்படுத்தாது, எதுவுமே அர்த்தப்படுத்தாது. நான் இன்றைக்கும் சொல்வேன், எல்லாருக்கும் அப்படி ஒரு கேள்வி வரும், உங்கள் வாழ்க்கையை அர்த்தப்படுத்துகிற மாதிரி நம்ம வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறோமா? அப்படி ஒரு 3வது எழுத முடியுமா அப்படின்னு. ஆனால் உங்களால் முடியும். முதல் வரியிலேயே நான் ஒரு ரொட்டேரியன் என்று எழுதி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அர்த்தப்படுத்துங்கள். இந்த சிறப்பு இந்த அமைப்பில் இருக்கிறது. நண்பர்களே, சுயநலத்தை உடைத்து சேவையை நோக்கி நகர்வது இருக்கட்டும், இந்த அரங்கத்தில் நான் பேசுவதில் ஒரு சுயநலம் இருக்கிறது. உண்மையில் சொல்கிறேன், நான் ஏதோ மேடைக்காக சொல்லலை. ரொட்டேரி அமைப்புகள் என்னை அழைக்கின்ற போதெல்லாம் நான் ஒத்துக்கொண்டிருக்கிறேன். ஒரு பெரிய சுயநலம் உண்டு எனக்கு. சுயநலத்தின் காரணமாக தான் வரேன். அதற்கு ஒரு காரணம், மகாபாரதத்தில் ஒரு கிளை கதை ஒன்று உண்டு. தான தர்மத்தை பற்றி பேசுவதனால் அந்த கதையை சொல்கிறேன். மகாபாரதத்தில் ஒரு கதை, எல்லோரும் இறந்த பிறகு மறுமையில் சொர்க்கம் நரகம் வாழ்க்கையில உண்டு, நம்புது அந்த கதை. ஒரு பெரிய கருமி, அப்படிப்பட்ட ஒரு கருமி, அவன் இறந்து போய்விட்டான். இறந்து போய் மேலுலகத்திற்கு வருகிறான். எல்லாரும் என்ன எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னா, இவன் நரகத்துக்கு தான் போறான். ஏன்னா ஒருத்தனுக்கு ஒண்ணு செஞ்சது கிடையாது. எப்படிப்பட்ட ஆள்னா, ஈர கையால காக்கா கூட, எச்சி கையால காக்கா வரக்கினவன் கிடையாது. எல்லாரும் எதிர்பார்க்கிறார்கள் அவன் நரகத்திற்கு தான் போறான். ஆனால் அதிசயம், சொர்க்கத்திற்கு போய்விட்டான். அவனுக்கே பெரிய அதிர்ச்சி, சொர்க்கத்தில் உள்ளவர்களுக்கு பெரிய அதிர்ச்சி. யோசித்து பாருங்கள், இப்ப நீங்க எல்லாம் சொர்க்கத்தில் இருக்கிறீங்க, ஒரு கருமியையும் சொர்க்கத்துக்குள்ள விட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஏடாடே, நாங்க எவ்வளவு செஞ்சிருக்கிறோம், இவனையும் சேர்த்து எங்களோட அனுப்பியிருக்கியே. அப்படித்தான் கேட்கிறார்கள் இறைவனிடத்தில். இவனை எப்படி அனுப்புனீங்க, இவன் எப்படி சொர்க்கத்துக்கு வந்தான்? அப்போதுதான் அந்த கிளைக்கதை சொல்கிறது. ஒரு நாள் இவன் வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். ஒரு ஏழை நெடுநாள் பசியில் இருக்கக்கூடிய ஒருவன் அவன் வாசலில் வந்து கத்துகிறான், ஐயா பசிக்குதுயா, ஏதாவது இருந்தா கொடுங்க ஐயா, சாப்பாடு இருந்தா கொடுங்க ஐயா அப்படின்னு. இவன் என்ன செஞ்சிட்டான், டக்குன்னு கையெல்லாம் கழுவிட்டு சாப்பாடெல்லாம் பூட்டி வச்சுட்டு வெளியில் வந்து, என் வீட்டில் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டான். ஐயா ரொம்ப பசிக்குதுயா, ஏதாவது இருந்தா கொடுங்க அப்படியா. என் வீட்டிலே ஒன்றும் இல்லைப்பா, நானே ரொம்ப பசியில கிடக்கிறேன் அப்படின்ட்டு போனவன் திரும்பி, இதோ பாரு அந்த முக்கு தெரு இருக்குல்ல, அந்த தெரு கோயில்ல அன்னதானம் பண்றாங்க, அங்க போய் சாப்பிடு அப்படின்னு. அதனால் அவனுக்கு சொர்க்கம். இவங்கெல்லாம் அதிர்ச்சி, என்னது ஒரு சாப்பாடை கூட பகிர்ந்துக்கல, எங்கோ ஒரு அன்னதானம் படைச்சிருக்கிறத சொல்லி இருக்கிறான், அதுக்கு சொர்க்கமா என்ற போது அந்த மகாபாரத கிளைக்கதை சொல்கிறது, அவன் பசியோடு போனான் அல்லவா, பசியோடு போய்விட்டு அங்க இருக்கிற அன்னதானத்தை வாங்கி சாப்பிட்ட போது அவன் வயிறு வாழ்த்தியதான். மகராசன் இந்த சாப்பாடு இருக்கிற இடத்த சொன்னானே என்று அந்த வயிறு வாழ்த்தியதான் கதை சொல்கிறது. அவன் சுட்டு விரல் இருக்குல்ல, அவன் வாழ்க்கையில் அவன் சுட்டு விரல் செய்த புண்ணியத்திற்காக அவனுக்கு சொர்க்கம் கிடைத்தது. நான் யோசிக்கிறேன், எனக்கு பாவ புண்ணியங்களில் நம்பிக்கை உண்டுங்க. வினை விதைத்தவன் வினை அறுப்பான். நான் வாழ்க்கையை நெருங்கி பார்த்ததனால் எனக்கு நம்பிக்கை உண்டு, புண்ணியத்தின் மீது நம்பிக்கை உண்டு. அந்த அடிப்படையில் சொல்கிறேன். நான் உங்களை போன்ற கொடையாளன் அல்ல, நான் வாரி கொடுத்தவன் எல்லாம் அல்ல. முயற்சிக்கிறேன், உங்களை பார்த்து நான் முயற்சிக்கிறேன். உங்களை போல் வருவதற்கு என்னை உந்தி தள்ளுகிறேன். நான் எதற்கு சொல்கிறேன் என்றால், என் வாழ்நாளிலும் எனக்கு கணக்கு பார்க்கப்படுகிற போது நிச்சயம் எனக்கு சொர்க்கம் நிச்சயம்.
என்ன காரணம் தெரியுமா? அவனுக்கு சுண்டு விரல் போல ரோட்டரி அமைப்பில் என் கால்கள் பட்டிருக்கிறது அல்லவா, என் கால்கள் புண்ணியம் செய்திருக்கிறது. ஈகை குணம் கொண்டவர்களுக்கு கரம் பற்றினேன் அல்லவா, என்னுடைய கரங்கள் புண்ணியம் செய்திருக்கும். நான் ஏதோ வார்த்தைகளுக்காக சொல்லல, புகழ வேண்டும் என்பதற்காக அல்ல. ஈகை குணம் கொண்ட மனிதர்கள், அவர்களை சந்திப்பது, அவர்களோடு அதுல ஒரு சின்ன பார்ட் இருந்தா போதுன்றான். நபிகளிடத்தில் கேட்கிறார்கள், எப்படி உதவணும் சொல்றீங்களே, பொருள் இல்லாதவன் என்ன செய்வான்? பொருள் இல்லை, என்ன செய்யறது? நபிகள் சொல்கிறார், பொருள் இல்லையா, பரவாயில்லை, உடல் உழைப்பால் உதவி செய். உடல் உழைப்பு செய்ய முடியாத முதியோர்கள் இருப்பார்களே, அவர்களுக்கு நபிகள் சொல்கிறார், எண்ணத்தால் செய். இந்த நிகழ்ச்சி நல்லா இருக்கணும்னு வாழ்த்தினாலே புண்ணியம் என்பார். இந்த நிகழ்ச்சி எண்ணத்தினால் செய்வது, அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேங்க. தர்மம் தலைகாக்கும், கொடுப்பதுதான் பெருமை, கொடுப்பதில் தான் நிறைவு அப்படின்னு சொன்னதுனால நான் இந்த அரங்கத்தை எப்படி பார்க்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு யாருக்குமே நேரம் இல்லை. நீங்கள் செய்கிற தானத்திலேயே தர்மத்திலேயே நான் ரொம்ப மிக உயர்வானது என்று கருதுவது என்ன தெரியுங்களா? இன்றைய காலகட்டத்தில், இன்றைய சூழலில் நீங்கள் கொடுக்கக்கூடிய நேரம் இருக்குல்ல, உங்கள் வாழ்நாளின் நேரத்தை கொடுக்கிறீங்க, அதுதான் உயர்வானது, ரொம்ப உயர்வு. அடுத்து பொருளை கொடுக்கிறீர்கள், உழைப்பை கொடுக்கிறீர்கள். இது எல்லாருக்கும் சாத்தியப்படாதுங்க, ரொம்ப சவாலானது. பொது சேவையில் அவ்வளவு எளிதாக நீங்க ஈடுபட முடியாது. என்னுடைய உறவினர் ஒருவர், அவர் இப்படி இது மாதிரி கிளப்ல தலைவராக இருந்தார். பேரை சொல்ல விரும்பல. ஏன் பேரை சொல்ல விரும்பல அப்படின்னா, முன்பெல்லாம் நாங்கள் மேடைகளில் பேசிட்டு போவோம், யாரும் கண்டுக்க மாட்டாங்க. இப்பெல்லாம் பேசிட்டு முடிச்ச பிறகு நான் போறதுக்கு முன்னாடியே வீடியோ வந்துருதுங்க. ஒரு நாள் கிரெடிட் கார்டு பத்தி ஒரு கவிதை படித்தேன். கிரெடிட் கார்டு வாங்கி நாசமா போன ஒருத்தரை பத்தி ஒரு கவிதையை படிச்சேங்க. கடை வாங்கி நாசமா போன ஒரு ஆளை பத்தி கவிதை படிச்சுட்டேங்க. சார் என்ன பண்ணிட்டான்னா, இந்த வீடியோ வந்திருக்கு போல இருக்கு, கரெக்டா அதை மட்டும் கட் பண்ணி, எங்க ஊர் கச்சமங்கலம் குரூப்னு எங்க சொந்தக்காரங்கெல்லாம் இருக்கிற குரூப் இருக்கு, அதுல கட் பண்ணி தூக்கி போட்டாங்க சார். நான் போகிற போதெல்லாம், எதுக்கு இந்த மனுஷனுக்கு வேண்டாத வேலை கிளப்ல இருக்கிறதுங்க, வேண்டாத வேலை. இவர் பாட்டுக்கும் உறுப்பினரை சேர்க்கிறேன்னு பேரை சேர்த்து விட்டுறாரு, எவனும் பணம் கட்ட மாட்டான். இவர் கடைசியில இவர் பணத்தை போடுறாரு. பெரிய இம்சையா இருக்கீங்களா? எல்லாம் வரப்ப ஓகேன்றாங்க, எந்த ப்ராஜெக்ட்னாலும் ஓகேன்றாங்க. கடைசியில இவர் பணத்தை போட்டுக்கிட்டு இருக்காரு. முதல்ல இந்த மனுஷனுக்கு ஏதாவது ஒரு கிளப்ல உதவி செய்யணும் போல இருக்கு. இந்த மனுஷன் பாடா, இது நான் போறப்பெல்லாம் இதுதான் பஞ்சாயத்துங்க, இதேதான் பஞ்சாயத்து. இவரு எல்லாரையுமே, அது அவர் பண்ற கூத்து இருக்கு இல்ல, நீ உறுப்பினரா சேர்த்தேன்றதையாவது அவன்கிட்ட சொல்லணும்ல. ஃபங்க்ஷன் நடக்கிறப்ப அவன் ஏதோ பஃபே சிஸ்டம் சாப்பாடுன்னு வந்தவனை நீ தான் உறுப்பினர்னு பொறுப்பு கொடுத்தா, இந்த சிக்கல்லாம் இருக்குங்க. நீங்க குடும்பத்தை எதிர்கொள்வது இருக்குல்ல, உங்கள் நேரத்தை கொடுப்பது, அவ்வளவு சிக்கல் இருக்கு. அதை தாண்டி உதவுற ஒரு விஷயத்துக்கு வர்றது இருக்குல்ல, அதுதான் ரொம்ப முக்கியமானது. குடும்ப உறவுகள் உங்களை புரிந்து கொள்வது, குடும்பம் புரிந்து கொள்வது. இல்லாட்டி ஏதோ ஒரு கிளப்ல இருக்கிறதுக்கு, பழைய காலத்துல எல்லாம் கிளப்னு சொல்லிட்டு சூதாட்டம் சீட்டு அப்படி இருக்குல்ல. எங்க அந்த எக்ஸோட பாட்டி அது சொல்லுது, இந்த பய பாருங்க, இந்த கிளப்புன்னு இன்னும் இந்த மாதிரி கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கானே அப்படின்னு. என் பாட்டி, அது கிளப்புன்றது அது இல்லம்மா, நீங்க இவ்வளவையும் தாண்டி நீங்கள் சமூகத்திற்கு வர்றது இருக்குல்ல, ரொம்ப பெரிய விஷயங்க. அதுவும் இந்த காலகட்டத்தில் கன்சியூமரிசம், உங்கள் வாழ்க்கை உங்களை துரத்தி கொண்டே இருக்கிறது. நமக்கு 1000 தேவைகள் இருக்கு, 1000 செலவுகள் இருக்கு. நம்மை தாண்டி யோசிப்பதற்கு
இந்த காலம் நம்ம விடவே இல்லை. நமக்கு 1000 25 வருஷத்துக்கு இஎம்ஐ கட்டணும், மருத்துவ செலவு, குழந்தைகளை படிக்க வைக்கணும். வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்றால் நமக்கே போதுமானதாக இல்லை, நமக்கே பற்றாக்குறை பட்ஜெட் தான். ஆனாலும் என் முழு வயிறில் 3/4 வயிறு நிறைந்தால் போதும், 1/4 வயிற்று உணவை எடுத்து தருகிறேன்னு தெரிவிக்கிறீங்களா? இன்றைய நூற்றாண்டில் இந்த காலகட்டத்தில் ரோட்டரி அமைப்பில் இருந்து பொது சேவை செய்வதுதான் சிறப்பானது, முன்பல்ல. சார், வாழ்க்கையில் ரொம்ப யோசித்தால் இந்து தர்மத்தில் ஒரு நம்பிக்கை உண்டுங்க. பொது சேவை, நம்ம முன்னோர்கள் எல்லா மதங்கள் சேவை செய்வதை பற்றி யோசித்துக் கொண்டே இருந்திருக்கலாம், அதை பற்றியே யோசிக்கிறான். 4 படிநிலைகளை ஒவ்வொருவருக்கும் படைத்தது. பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம். இதான் 4 படிநிலை. பிரம்மச்சரியம், பிரம்மச்சரியத்தில் கற்றுக்கொள். கிரகஸ்தன், குடும்பஸ்தன். வானப்பிரஸ்தம்ன்ற ஒரு நிலையை கொண்டு வந்தான். அதுக்கு என்ன நிலைன்னா, குடும்பத்திலிருந்து கொஞ்சம் அப்படி ஒதுங்குவது, குடும்ப பொறுப்புகளிலிருந்து அப்படி கொஞ்சம் ஒதுங்குவது வானப்பிரஸ்த நிலை. சாவியை கொடுத்துடணும், மருமக வந்துட்டான்னா சாவியை எடுத்து கொடுத்துடணும், கொஞ்சம் விலகி இருக்கணும். ஏன் அந்த வானப்பிரஸ்த நிலைக்கு உங்களை தள்ளுகிறான் என்றால், அப்போதுதான் நீ சேவை மனப்பான்மைக்கு வரணும், இல்லாட்டி வர முடியாது. உன் குடும்பம் குடும்பம் குடும்பம். இன்னமும் பாருங்க சார், நான் ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறேன் சார், ஒருத்தர் அவருக்கு பெரிய சர்ஜரி, அவர் பதட்டத்திலே இருக்கிறாரு. நான் கேட்டேன், ஏங்க பதட்டம்? ஆப்ரேஷனை நினைச்சானே, ஆப்ரேஷனை நினைச்சு இல்லை, அப்புறம் என்ன அப்படின்னு. ஏதோ ஒரு பெரிய ஸ்கூலாம், எல்கேஜியில் அவங்க பேரப்பையன் என்ட்ரன்ஸ் எழுத போறான், கிடைக்குமா கிடைக்காதான்னு எனக்கு ஒரே பதட்டமா இருக்கு. ஐயோ, நீ ஏன் பதட்டமா இருக்கு? அதை அவன் பார்த்துக்குவாங்க. கடைசி வரைக்கும், சாகர கடைசி நொடி வரைக்கும் என் குடும்பம், என் பேரப்புள்ள, இப்படியே வாழ்க்கையை வாழ்வது இருக்குல்ல, உங்களால சேவைக்கு வர முடியாது. அடுத்து சொல்றான் சந்நியாசம்ன்றான். சந்நியாச நிலை எதற்காக சொல்கிறான் என்றால், பரதேசம் போறதல்ல. சந்நியாச நிலை என்பது நீங்கள் உங்கள் குடும்பம், உங்கள் சந்ததி, இதையெல்லாம் விட்டுட்டு பொது சேவைன்ற இடத்திற்கு உங்களை நகர்த்துவது. அதுக்குதான் சந்நியாசத்தை நோக்கி நகர்த்துறான். ஆனா என்ன பெரிய பிரச்சனை தெரியுங்களா? என்ன பெரிய அதிசயம் தெரியுமா? நீங்கள், நாம் பெருமைக்காக சொல்லல, கிரகஸ்த நிலையிலிருந்தே நீங்கள் சேவையாற்றி கொண்டிருக்கிறீர்கள். அதுதான் பெரிய விஷயம். கிரகஸ்த நிலையில் மகாபாரதத்துல ஒரு பெரிய விஷயம் உண்டுங்க. இப்ப சிலர்லாம் சொன்னாங்க, குடும்பத்தோடு உதவி செய்தார்கள் அப்படின்னு. குடும்பமாக நான், என் கணவர் உதவி செஞ்சோம். சில குடும்பங்கள்ல பசங்க உதவி செய்யறது. ரொம்ப ஒரு நுணுக்கமான இடத்துக்கு வரேன். கொஞ்சம் எல்லாரும் மொபைல் ஆஃப் பண்ணா ப்ளீஸ், ப்ளீஸ், கொஞ்சம் ப்ளீஸ், தேங்க்யூ சார். உதவுறது சாதாரண விஷயம் இல்லை. குடும்பத்தோடு ஒரு வேத வாக்கியம் உண்டு, உன்னுடைய தர்மத்தை உன்னுடைய மனைவி ஏற்றுக்கொண்டு உன் கரம் பிடிக்கிறாள் என்றால் நீ பாக்கியவான். மனைவி நீ செய்கிற உன் தர்மத்தை உன்னுடைய மகன்கள் எடுத்து செல்கிறார்கள் என்றால் நீ மகா ஆத்மா என்று வேத வாக்கியம் சொல்கிறது. அப்படி நடக்கிறது இல்லை. எல்லா குடும்பமாக வந்து உதவுறீங்கல்ல, பெரிய விஷயம். இறைவனே உன்னதமாக பார்க்கிற விஷயம். ஆனா என்ன பெரிய சிக்கல் தெரியுங்களா? இந்த பேச்சு உங்களுக்கானது மட்டுமல்ல, இதை பார்க்கக்கூடியவர்களுக்காக சொல்கிறேன். பலரால் ஏன் ரோட்டரி அமைப்புல வர முடியல, ஏன் சேவை செய்ய முடியல, ஏன் ₹1 எடுத்து வைக்க முடியல அப்படின்னா ஒரு கதை உண்டு. ரொம்ப முக்கியமான கதைங்க அது. இப்படி ஒருவன் ஒரு பிரசங்கம் செய்யற ஒரு துறவி, வாழ்க்கையில் சேவை செய்யணும், பற்றற்ற நிலை, வானப்பிரஸ்தம், சந்நியாசம் அப்படிலாம் பேசுற. அப்படி மேடையில் அப்படியே மெய்சிலிருக்க பேசுகிறார். அந்த ஊர் பண்ணையார் தான் தலைமை. பேசி முடித்த பிறகு பண்ணையார் தான் நன்றி உரை. ஒழுங்கா நன்றி உரை சொல்லிட்டு போயிருந்திருக்கலாம், கொஞ்சம் கூடுதலா பேசலான்ட்டு துறவி பேச்சை கேட்டேன்.
நிலையாமை பற்றி எல்லாம் என்னமா பேசியிருக்கிறாரு. இவர் பேச்சை கேட்டவுடன் எனக்கு என்ன தெரியுமா தோணுச்சு, எல்லாவற்றையும் விட்டு விட்டு அப்படியே துறவியோடையே போயிடலான்னு எனக்கு தோணுது. எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே துறவியோடையே போயிடலான்னு தோணுது. துறவி அவனை பார்த்து விட்டு சரி வா அப்படிங்கிறாரு. என்னது வரணுமா அப்படின்னு, வா ஒன்று பிரச்சனை இல்லை அப்படின்னு எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. உடனே பண்ணையார் சொல்றாரு, இல்ல அது உடனே எப்படிங்க வர முடியும், பையன் படிச்சுக்கிட்டு இருக்கிறான், வீட்டில் எல்லாம் கொஞ்சம் ஒன்றும் செட்டில் ஆகலை, பையன் படிப்பை கிடிக்க முடிச்சட்டும், அப்புறம் வந்துடுறேன், அப்புறம் எனக்கு என்ன இருக்குது வாழ்க்கையில், உங்களோட வந்துடுறேன் சேவைக்கு. சரி அப்படின்னு சொல்லிட்டார். ரொம்ப நாள் கழிச்சுட்டு திரும்ப துறவி அந்த ஊருக்கு வர்றாரு. இவன் வீட்டுக்கு வந்துட்டார். பண்ணையார் மறந்துட்டான் அதை. பையன் படிச்செல்லாம் முடிச்சுட்டான், வேலைக்கு போயிட்டு இருக்கிறான். பண்ணையாரை பார்த்து துறவி சொல்கிறார், பையன் வேலைக்கு போயிட்டானா அப்படின்னா, வேலைக்கெல்லாம் போயிட்டானே அப்படின்னு. பிறகு வந்து விடு அப்படிங்கிறாரு. எங்க அப்படின்னு, நீ தான் சொல்லியிருந்திய அப்படின்னு. ஏன் சாமி, என்ன அப்படியேவா வர முடியும், பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும், ஒரு இதெல்லாம் இருக்கணும் இல்லையா, அதெல்லாம் விட்டுட்டு வர முடியுமா என் பொறுப்பை விட்டுட்டு அப்படின்னு. சரி கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறியா, கல்யாணம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டார். திரும்பவும் வராது. திரும்பவும் வருகிற போது கல்யாணம்லாம் ஆயிடுச்சு. திரும்ப கூப்பிடுற, வந்திருப்பான்னு நினைக்கிறீங்க, பேர பிள்ளை. கரெக்டாக சொல்கிறாங்க. சரி அப்படின்னு போயிட்டார். திரும்ப வரார். பேர பிள்ளை விளாண்டுக்கிட்டு இருக்கிறார். சரி அப்படின்னு உள்ளுக்கு நுழைகிறார். பண்ணையார காணோம். படத்தில் இருக்கிற ஊதுபத்தி எல்லாம் கொளுத்தி மாலையெல்லாம் போட்டிருக்கிறாங்க. துறவி பார்க்கிறார். ஓ அப்படின்னு சொல்லி மகனெல்லாம் பார்த்துட்டு அப்படி வெளியில வருகிறார். சாமி அப்படின்னு ஒரு குரல். என்ன தெரியலையா அப்படின்னு திரும்பி பார்த்தால் ஒரு நாய். பண்ணையார் தான், அடுத்த பிறப்பு இருக்கிறாரு. செத்துட்டேன் சாமி, அடுத்த பிறப்பு நான் தான் சாமி அப்படின்னு. சரி வா இப்பயாவது வா அப்படின்னு சங்கிலியை பிடிக்கிறாரு. வேண்டாம் சாமி, நான் செத்த பிறகு என் பொண்டாட்டி கூறுகட்ட சிரிக்கி அவளுக்கு எதுவுமே தெரியல, மருமகளா ஊதாரியா இருக்கிறா, வேலைக்காரங்க எல்லாம் திருடிக்கிட்டு போறாங்க, வீட்டை திறந்து வச்சுக்கிட்டு போயிடுறாங்க, பார்த்து பார்த்து சேர்த்த சொத்து ஒன்றும் முடியல சாமி. அதனால சாமி இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கிட்டீங்கன்னா, சீ நாயே, நீ ஒரு நாளும் விட்டுவிட்டு வரமாட்டாய், ஒரு நாளும் விட்டுட்டு வரமாட்டாய். இந்த கதையை பார்க்குறவங்களுக்கு சொல்றது, வெளியில் இருக்கக்கூடியவர்களுக்கு சொல்றது, நம்மில் எத்தனை நாய்கள் ஒளிந்து கொண்டு இருக்கின்றன என்பது. அந்த நாய் விடாது, நம்மளை கடைசி வரைக்கும் விடாது. அதை உடைத்து கொண்டு வருவதுதான் வாழ்க்கை. தான தர்மங்கள், புண்ணியம்னு சொல்றோம், கொடுப்பதுன்னு சொல்றோம். நான் உங்களுக்கு சொல்றேங்க, 1 ரூபாய் கொடுக்கலாம், 10 ரூபாய் கொடுக்கலாம், 100 ரூபாய் கொடுக்கலாம். உங்கள் மனம்தான், ஏழை பணக்காரன் என்பதல்ல, உங்கள் மனம்தான் தீர்மானிக்கிறது, பணம் அல்ல தீர்மானிப்பது. நான் கொடுக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறேன், நான் வாங்கக்கூடிய இடத்தில் இருக்கிறேன். நான் சார் கொடுத்தா வரும், கொடுத்தா வரும். நம்ம நிறைய நினைக்கிறோம், கொடுத்தா வராது, சேர்க்கிறோம். முதுமொழி பழமொழி 400 சொல்லுவான், தென்னம் நாயிற்ற தென்னம்பழம், தேங்காய் அப்படியே நாய் உருட்டிக்கிட்டே இருக்கும், அதுக்கும் பயன்படாது, யாருக்கும் பயன்படாது, அது மாதிரி செல்வத்தை சேர்த்துட்டு இருக்கிறான் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் பழமொழி 400 பேசுவாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப ஆச்சரியம், நான்மணி கடிகையில் ஒரு குறளுங்க, தர்மத்தை பற்றி அவன் சொல்றான். கொடு, பணத்தை கொடு, இல்ல கொடுத்தா எனக்கு பத்தாதே, எனக்கு இல்லாம போயிடுமே, கொடுடா, அதனால் குறையாது. உனக்கு நல்வினை இருக்கிற போது, உன் வாழ்க்கையில் நல்வினை இருக்கிற போது, நீ எவ்வளவு கொடுத்தாலும் உனக்கு திருமகள் திரும்ப செல்வத்தை சேர்த்து கொண்டே இருப்பாள், கொடுத்து கொண்டே இருப்பாள். எல்லாருக்கும்ன்றதுனால உனக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பா. நல்வினை காலம் இருக்கிற போது, தீவினை காலம்னு ஒன்று உண்டு, ஒவ்வொருவனுக்கும் ஒன்று உண்டு. தீவினை காலத்தில் நீ எவ்வளவு பணத்தை பொத்தி பொத்தி பாதுகாத்தாலும், பாதுகாப்பு பெட்டகத்தில் வைத்தாலும், அந்த பணம் உன்னை விட்டு போய்விடும்.
உன்னிடம் தங்காது. அப்படி என்றால் என்னுடைய தீவினை காலத்தில் யார் எனக்கு துணையாக இருப்பார்கள் என்கிற போது நான்மணி கடிகை சொல்கிறது, உன்னுடைய தர்மம் உனக்கு துணையாக இருக்கும். நீ செய்த தர்மம் உனக்கு துணையாக இருக்கும். நான் யோசிப்பேங்க, வாழ்க்கையில நம்ம கொடுக்கிற இடத்துல இருக்கிறோம், அது உணவா இருக்கலாம், பொருளா இருக்கலாம், பணமா இருக்கலாம், எந்த சார் வாழ்க்கையில் நான் வாழ்க்கையை பார்ப்பதை வைத்து சொல்கிறேங்க. பணம் ஒரு சக்கரம், செல்வம் ஒரு சக்கரம். நீங்க பார்த்திருக்கலாம், வாழ்ந்த குடும்பங்கள் நொடித்து போயிருக்கும், பார்த்திருப்பீங்க. பெரிய பங்களா வைத்த காலம் ஒரு 20, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஏற்ற இறக்கம், ஒரு சுழற்சி இருக்குங்க. வாழ்ந்தவன் கீழே விழுகிறான், விழுந்தவன் மேலே எழுகிறான். நீங்க பார்த்திருக்கலாம், உங்க ஊர்ல பார்த்திருக்கலாம், நொடிச்சு போயிருக்கும் குடும்பம். ஏன் நொடிச்சதுன்னே தெரியாது. நல்வினை தீவினை உண்டு, அப்படி இருக்கு. ஆனா நான் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்திருக்கிறேன், அப்படி தர்மம் செய்த குடும்பம் இருக்குல்ல, அது உண்மையில் நொடிச்சுதாங்க போயிருக்கு. ஆனால் அந்த வீட்டு பிள்ளைகளை பார்க்கிற போது அப்படி அறிவில் சிறந்த பிள்ளைகளாக இருப்பார்கள். செல்வம் இல்லை, ஆனால் தர்மம் அந்த குடும்பத்தை காப்பாற்று. ரொம்ப மோசமா கருமியா இருந்து காசை கைக்குள்ளே வச்சு ஈகை குணம் இல்லாதவன் இருக்கான்ல, அந்த குடும்பம் நாசமா இருக்கு. நம்ம பார்க்கிறோம். நீங்கள் நம்புகிறீர்களோ இல்லையோ, புண்ணியம் என்பதில் எனக்கு மிகுந்த நம்பிக்கை உண்டு. ரொம்ப பெரிய விஷயம் புண்ணியம். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கு பின்னாலும் ஒரு காஸ் அண்ட் எஃபெக்ட் இருக்கு, விளைவுகள் இருக்கிறது. சரிங்க, நம்ம என்ன நினைக்கிறோம், பணமும் பொருளும் ரியல் எஸ்டேட்டும் வீடு மட்டும் நம்ம பிள்ளைகளுக்கு சேர்க்கணும்னு நினைக்கிறோம். இல்லை, புண்ணியங்களை சேர்த்து கொடுங்கள். புண்ணியம் தான் அவன் பழச்சுப்பான், அவன் பழச்சுப்பான். நான் இன்னொன்றும் சொல்கிறேன் நண்பர்களே, நீங்க தான தர்மம் பண்றீங்க, அதை பெருசா மண்டைக்குள்ள ஏத்திக்க வேண்டாம். நீங்க தேவையில்லை. கர்வம் இருக்கக்கூடாது, கர்வமே இருக்கக்கூடாது. உங்களுடைய தான தர்மத்தின் அளவுகளுக்கு பற்றி சொல்கிற போது, மகாபாரதத்தில் ஒரு கதை உண்டு. குருச்சேத்திர யுத்தம்லாம் முடிஞ்சிருச்சு. தர்மன் தர்மத்திற்கு பெயர் போனவன், ஈகைக்கு பெயர் போன தர்மன் குருஷேத்திர யுத்தம்லாம் முடிந்த பிறகு அஸ்வமேத யாகம் நடத்துகிறான். நடத்திவிட்டு எல்லாருக்கும் தானம் செய்கிறான், உணவு கொடுக்கிறான். அதுல தர்மனுக்கு ஒரு பெருமை, நம்ம எப்படியெல்லாம் தர்மம் பண்ணியிருக்கிறோம், ஈகை செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு பெருமை. நான் நேரம் கடந்துருச்சுன்னு நினைக்கிறேன், நான் விரைவா முடிச்சிடுறேன். தானம் செய்து விட்டான். தானம் செய்து அந்த பெருமிதத்தோடு தர்மன் இருக்கிறான். அப்போது ஒரு கீரி பிள்ளை வருகிறது. அந்த கீரி பிள்ளையில பாதி உடம்பு தங்கத்தில் இருக்கிறது, பாதி உடம்பு கீரி பிள்ளையா இருக்கு. அது அங்கு இறைந்து கிடக்கிற அந்த உணவுகளின் மீதெல்லாம் புரள்கிறது. புரண்டு விட்டு அந்த கீரி சொல்கிறது தர்மனை பார்த்து, இங்கு சரியா யாகம் நடக்கல, சரியா தானம் நடக்கல, சரியா தர்மம் நடக்கல போல இருக்கிறது அப்படிங்கிறது. தர்மனுக்கு ஆச்சரியமா இருக்கு, என்ன இங்கு சரியா தர்மம் செய்யலன்னு சொல்றியா? எத்தனை ஊரையும் கூட்டி நான் தர்மம் செஞ்சிருக்கிறேன், இங்க தர்மம் செய்யலன்னு சொல்றியே அப்படின்னு. இல்ல இல்ல, நான் உனக்கு சொல்றேன் ஒரு கதை. ஒரு ஏழை விவசாயி இருந்தான். அந்த ஏழை விவசாயி கடுமையான பஞ்சத்தில் இருக்கிறாங்க, சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற போது அவங்களுக்கு சோள மாவு கிடைக்குது. அந்த சோள மாவுல 4 உருண்டைகளை உருட்டி கிட்டத்தட்ட 10-15 நாள் பசியில இருந்தவங்க அந்த சோள மாவை சாப்பிடலான்னு போகிற போது ஒருத்தன் வரான், பசிக்குது என்று. அவனை அழைத்து அப்பா அந்த ஒரு உருண்டையை சோளத்தை கொடுக்கிறார். அப்புறமும் அவன் சொல்றான் எனக்கு பசிக்குது அப்படின்னு. மனைவி கொடுக்கிறாள், அப்போதும் பசிக்குது. குழந்தைகள் 2 பேரும் அந்த 2 உருண்டைகளை கொடுத்து விட்டார்கள். அந்த பசியாறி விட்டு சென்று விட்டான். அந்த கீரிப்பிள்ளை சொல்லுது, நான் நேராக அங்க போய் சிதறி கிடக்கிற அந்த சோள மாவு இருக்குல்ல, அதுல நான் புரண்டேன். அதில் பாதி தங்கமாக மாறிடுச்சு. மீதி தங்கமாக மாறுவதற்கு
ஏதேனும் தர்மம் நடக்கிற இடத்தை தேடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு தர்மனிடத்தில் சொல்கிறது, அந்த விவசாயி பண்ணால அந்த தர்மம் அளவிற்கு நீ தர்மம் பண்ணல போல் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அதை கீழே. தர்மத்திலேயே நீங்கள் எப்படி செய்கிறீர்கள், அதான் ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, தர்மம் அப்படின்னு செஞ்சா, இப்போ வெளியில இருக்கிறான்ல, இப்போ நீங்க எல்லாம் உதவுறீங்கல்ல, இப்போ 10 லட்சம் கொடுக்குறாரு 20 லட்சம் கொடுக்குறாரு அப்படின்னா நம்மளால எதுவுமே கொடுக்க மாட்டான். என்னமா சொல்லுவான், அவரு கொடுப்பாரு அப்படின்பான். அவருக்கு இருக்கு காசு, அவரு கொடுப்பாருங்க. ஏதோ மற்றவங்களுக்கெல்லாம் ஏதோ இவனுக்கு தான் கஷ்டம் இருக்கிற மாதிரி இல்ல. தன்னுடைய உணவில் ஒரு பகுதி, தன்னுடைய சம்பளத்தில் ஒரு பகுதி எடுத்து கொடுக்குறோம்ல, அதான் ரொம்ப பெருசு. ரொம்ப 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 பெருசுங்க. இதுலையும் நான் இன்னொன்று சொல்லுவேன், ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். விவேகானந்தர் சொல்கிறார், ஒருத்தன் ஹெல்ப் பண்றான், உதவி விட்டு அப்படி அந்த பிச்சைக்காரரை பார்த்துட்டு சொல்றாரு, ஏய் நன்றியோட இருறா அப்படின்னு சொல்றான். சோறு கொடுத்து உதவிட்டு நன்றியோட இருறா, எத்தனை நாள் உதவி இருக்கிறேன், கொஞ்சமாவது நினைச்சு பார்க்குறியா அப்படின்னு என்று சொல்லிவிட்டு விவேகானந்தரை பார்க்க வருகிறான். விவேகானந்தர் கேட்கிறார், ஏன் நன்றியோடு இருக்க சொல்ற? ஆமா, எத்தனையோ நாள் ஹெல்ப் பண்றேன், கண்டுக்க மாட்டான். நமக்குமே அப்படி இருக்கும். நிறைய பேருக்கு உதவி செய்வோம், உதவியை மறந்துட்டு போயிடுவான். நம்மளே கூட நினைப்போம், அயற்சி வந்துடும். அப்போ விவேகானந்தர் சொல்றார், அவன் நன்றியோடு இருக்க மாட்டான்றியா? ஆமா அப்படின்னு. விவேகானந்தர் சொல்ற, அவன் உனக்கு நன்றியோடு இருக்கணும்னு எதிர்பார்க்காத, நீ அவனுக்கு நன்றியோடு இருக்கணும் அப்படின்னு. உடனே இவன் கேட்கிறான், என்ன நான் நன்றியோடு இருக்கணுமா? நான் ஏன் இருக்கணும்? உதவி செய்தது நான் தானே, அவன் தானே எனக்கு நன்றியோடு இருக்க வேண்டும் என்று சொன்னபோது விவேகானந்தர் சொல்கிறார், இல்லை, நீ தான் நன்றியோடு இருக்க வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? நீ ஈகை புரிவதற்கு, நீ தானம் புரிவதற்கு அவன் தான் வாய்ப்பு வச்சிருக்கான். உன் சொர்க்கத்தின் வாசலை திறப்பதற்கான திறவுகோல் அவன் தான் உனக்கு கொடுத்திருக்கிறான். நீ நன்றியோடு இரு அப்படின்னு நான் சொல்வேன். இதெல்லாம் தூக்கி எறிந்து வாழ்க்கையில் நம்ம தான தர்மங்கள் எதை பற்றி யோசிப்பதில்லை. ஆனால் நான் சொல்லுகிறேன், நீங்க கொடுக்க கொடுக்க குர்ஆனில் சொல்வது மாதிரி நெல்மணிகள் கதிர் வெடித்து வெடித்து பரவுவதை போல பரவும், வந்துட்டே இருக்கும். கொடுங்கள். இன்னொன்று, கொடுக்கிற இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். இன்னொன்று சொல்றேன், சார் சொன்னாங்க, கொடுப்பதில் தான் இன்பம். உண்மையில் சொல்றேங்க, நிறைவு எப்பங்க கிடைக்கும்? பெறுவதில்லா, கொடுப்பதில்லா. கொடுப்பதில் தான் நிறைவை பெற முடியும். பெறுவதில் உங்களால் ஒரு நாளும் நிறைவை பெறவே முடியாது. கொடுங்கள், நிறைய செய்யுங்க. நிறைய நெருக்கடிகள் நமக்கு இருக்கு, குடும்ப தேவைகள் இருக்கு, இதை தாண்டி செய்யுங்கள். வாழ்க்கையினுடைய அர்த்தம் இருக்குல்ல, நம் முன்னோர்கள் சொன்னது, மதகுருமார்கள், இறைமை சொன்னது எல்லாமும் உங்களுக்கு நடக்கும். அதையெல்லாம் தாண்டி நான் சொல்வது, நம்ம உதவுறதுல தள்ளி போட்டுறக்கூடாது. பெண்கள்லாம் இருக்கிறீங்க, உதவி செய்ய சொல்லுகிற அப்ப நான் பேசுகிறேன், ஒரு உணர்ச்சி பெருக்கு இருக்கலாம், உதவணும்னு இருக்கலாம், எனக்கு இருக்கலாம். உதவுகிற எண்ணத்தை மட்டும் தள்ளி போடாதீர்கள். தள்ளி போட்டக்கூடாது, இருக்கிறப்ப செஞ்சிடணும். அதுக்கு ஒரு பெரிய காரணம், தர்மனிடம் ஒருவன் உதவி கேட்டு வருகிறான். தர்மன் சொல்றான், நாளைக்கு வா தரேன் அப்படி. நாளைக்கு வா தரேன். பக்கத்தில் இருந்த பீமன் என்ன செய்கிறான்? ஒரு பெரிய பறையை எடுத்துக்கொண்டு பறை அடிக்கிறான். என் அண்ணன் தர்மன் காலத்தை வென்று விட்டான், காலத்தை வென்று விட்டான் அப்படின்னு. தர்மன் கேட்கிறான், என்னடா என்ன பேசுற அப்படின்னு. இல்ல, நீ காலத்தை வென்று விட்டாய் அப்படின்னு. ஏன்? இல்ல, நாளைக்கு அவனை வர சொன்னி இல்லைன்னு. இதுல என்ன காலத்தை வென்றதுன்னு அவன் சொல்றான், நாளைக்கு நீ உயிரோடு இருப்பாய் என்பதற்கு என்ன உத்தரவாதம்? எந்த நம்பிக்கையில் நாளை உதவுகிறேன் என்று சொன்னாய்? இன்னொன்று கேட்கிறான், அவன் நாளைக்கு உயிரோடு இருப்பான் என்பதற்கு என்ன உத்தரவாதம்? எந்த அடிப்படையில் நாளைக்கு வா என்றாய்? அடுத்த கேள்வியை போடுகிறான், நாளை நீ செல்வந்தனாக இருப்பாய் என்பதற்கு என்ன உத்தரவாதம்? அவன் பராரியாக இருப்பான் என்பதற்கு என்ன உத்தரவாதம்? அதை தாண்டி பீமன் சொல்றான், அதான் ரொம்ப முக்கியம். நாளை
கொடுக்க வேண்டும் என்கிற மனம் இருக்குல்ல, அந்த மனம் இருக்குமா என்பதற்கு என்ன உத்தரவாதம்? அதனால கொடுத்துருங்க, உதவிடுங்க. வாழ்க்கை நொடி நொடியானால் ஆனதுதான். வாழ்க்கையை அர்த்தப்படுத்தணுன்றது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியானது. என்ன, போலியோவை நீங்கள் எதிர்கொண்டீர்கள். ஒரு அமைப்பு, ஒரு சேவையின் மூலம் பலருக்கு வாழ்க்கை கொடுத்தீங்க. புற்றுநோய், அதை நோக்கி திரும்பி இருக்கிறீங்க. என்னுடைய குடும்பத்தில் மட்டும், உறவுகளில் மட்டும் 5 பேரை புற்றுநோய்க்கு தின்று கொடுத்திருக்கிறேன். என்னுடைய அப்பா கடைசி நேரத்தில் தான் கண்டுபிடிக்கணும் புற்றுநோய் அப்படின்னு. நான் மருத்துவ உலகத்தில் அத்துணை பேரை நேர்காணல் செய்திருக்கிறேன். அப்பாவுக்கு புற்றுநோய் என்ற பிறகு என்ன செய்வது என்று தெரியல. என்ன கொடுமை தெரியுங்களா? அப்பாவிற்கு தொண்டை முழுவதும் கட்டி, ஒரு சொட்டு உமிழ்நீர் உள்ளுக்கு போகல, எச்சி துப்பிக்கொண்டே இருக்கிறார். நாங்கள் தவறு விட்டுட்டோம். காலத்தே நாங்கள் பரிசோதனை செய்யலை. என் அப்பாவிற்கு பணம் இருக்கு, வசதி இருக்கு. என் அப்பாவின் ஒரு உமிழ்நீர் கூட என் அப்பாவின் வயிற்றுக்குள் செல்லலை. புற்றுநோய் என்ற உடனேயே நான் சொல்லுகிறேன், அப்பா கரத்தை பிடித்து கொண்டு, நான் இருக்கிறேன், கவலைப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள், நான் இருக்கிறேன், எந்த டாக்டர் ஆனாலும் பார்க்குறேன் அப்படின்னேன். நான் போன பிறகு என் அம்மாவை அழைத்து என் அப்பா சொன்னார், என் தம்பியை வர சொல்லிடு, சித்தப்பா பெரியப்பாவெல்லாம் வர சொல்லிடு, நான் பார்க்கணும். அது வந்த உடனேயே என் அப்பா மனதில் முடிந்து விட்டது. நாட்கள் எண்ணப்படுகின்றன. என்னுடைய அத்தை கட்டி இருக்கு அப்படின்னுட்டே இருந்தாங்க, கவனிக்கல. கடைசியா போய் சொல்லுகிற போது அதை பார்த்த பிறகு பயாப்சி டெஸ்ட் அப்படின்னு அவன் எழுதி கொடுக்குறான்ல, பயாப்சி டெஸ்ட் வருவதற்கு 7 நாட்கள் ஆகும். ரணவேதனை, குடும்பம் நிர்மூலமாகிவிடும். இருக்கா இல்லையான்னு தெரியாது. என் அத்தைக்கு அதே போல பயாப்சி டெஸ்ட் என்று எழுதினார். என்னிடம் அவர் ஆங்கிலத்தில் தான் டாக்டர் பேசினார். சம்திங் ராங் பண்ணுங்க அப்படின்னு என் அத்தை புரிந்து கொண்டு விட்டார். என் அத்தை ஒரு நாளைக்கு காலையில் எழுந்தால் இரவு வரைக்கும் சீரியல் பார்ப்பாங்க. இரவு வரைக்கும் சீரியல் பார்க்கக்கூடியவர்கள் அந்த பயாப்சி டெஸ்ட் அப்படின்னு எழுதி கொடுத்த அன்றில் இருந்தே என் அத்தை டிவி பார்க்கறதெல்லாம் விட்டாங்க. தனிமையில் போய் உடங்கி கொண்டார்கள். கன நேரத்தில் மாறிவிட்டது. 1 மாசம் 2 மாதத்திற்குள். காரணம் கண்டுபிடிக்க முடியல. உங்களுக்கு தெரியுமா நண்பர்களே, உங்களுக்கெல்லாம் சொல்வது, நீங்கள் ஈகை குணத்தோடு இருக்கிறீங்க, நீங்கள்லாம் இருக்கணும். இந்த உலகத்திற்கு தேவை உங்கள் உடல் நலத்தையும் நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். பொது நலம் என்பது முக்கியம், உங்கள் உடல் நலம் குடும்பத்திற்கு முக்கியம். ஏர்லி டிடெக்ஷன் சார் சொன்னாங்க. ஒரு பேருந்து மார்பக புற்றுநோய் எத்தனை பேர் தெரியுங்களா? அரசாங்கமே கவனிக்கலங்க. புற்றுநோய் மிகப்பெரிய அச்சுறுத்தலாகி கொண்டிருக்கிறது. இந்தியா முழுவதும் புற்றுநோய்க்கு நீங்கள் செலவுலாம் அரசை தாண்டி நீங்க போயிட்டீங்க அப்படின்னீங்கன்னா, என் அத்தையினுடைய என் மாமா கொடுத்த ஆயுள் காலம் ஒரு 25 லட்சம் வச்சிருந்தாங்க. 25 லட்சமும் 3 கீமோவில் போயிடுச்சு. அவ்வளவு காஸ்ட்லி. அரசால் செய்ய முடியல. பதைபதைத்து கொண்டிருக்கிற போது எனக்கு ஒரு நம்பிக்கை மாதிரி, ஏர்லி டிடெக்ஷன், நாங்கள் இதை பரிசோதிப்பதற்காக பஸ் விடுறோம்னு இந்த அமைப்பில் சொல்லிடுறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அந்த பேருந்து இருக்குல்ல, அந்த பேருந்து பலரை கண்டுபிடிக்கும், அது குணப்படுத்தும். அது யாரும் அந்த முகமெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த குடும்பம் இருக்குல்ல, அந்த குடும்பத்தின் ஆத்மா இருக்குல்ல, அது உங்களை வாழ்க்கை கொடுக்கும். உங்களை வாழ்க்கை நிறைய செய்யுங்க. உங்கள் உடல் நலன் கவனிச்சுக்குங்க. உங்க குடும்ப நலன் ரொம்ப கவனித்துக் கொள்ளுங்கள். சேவையில் முடிந்தவரை நிறைய பேரை இதற்குள் கொண்டு வர்றாங்க. மனித வாழ்க்கை, இந்த பூமி பந்து சுயநலத்தால் சுருங்கி கொண்டே இருக்கிறது. சார், பெத்த அப்பா அம்மா சொத்து தரலன்னு அடிச்சு கொள்றவனை பார்க்குறோம். அண்ணன் தம்பி பேசிக்க மாட்டான், சொத்து. சார், நான் பார்த்துருக்கிறேன் சார், பெரிய அளவில் சொத்து சேர்த்தாரு. நீங்கள் இன்னொன்று தெரிந்து கொள்கிறேன், உங்களுக்கு சொல்லுவேன் சார். எதுவுமே சேர்த்து வைக்காம போகிறான் பார்த்தீங்களா சார், அவங்க வாரிசு கூட ஒத்துமையாக இருக்கான் சார்.
அவங்க பேசாம ஒத்துமையா இருக்காங்க. கடன் வச்சுட்டு போயிருப்பான், 4 பேர் ஒத்துமையா இருந்து கடன் அடைக்கிறாங்க. 10 கோடி 50 கோடின்னு சேர்த்து வைக்கிறான் பாருங்க சார், பார்த்துக்கிறதே கிடையாது சார். பெரிய, நான் மீண்டும் சொல்கிறேன், இது இந்த புண்ணியம்னு நான் பேசுறேன்ல, உங்களுக்கு பிறகு உங்கள் சந்ததி இருக்குல்ல, உங்கள் சந்ததியினரின் ஒற்றுமை இருக்குல்ல, உங்கள் புண்ணியம் தான் அவங்களெல்லாம் ஒற்றுமைப்படுத்தும். நிறைய சேவை செய்யுங்கள். வாழ்க்கை அப்படின்றது, நான் நிறைவா ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்றேங்க. அதற்குள்ளேயே இங்க ஒரு பெரிய டிபேட் போயிட்டு இருக்குங்க ஐயா. நான் ஒரு கதையை சொல்லி முடிச்சிடுறேங்க. உங்கள் குடும்பத்தினரோடு நேரத்தை செலுத்துங்க. நான் மீண்டும் மீண்டும் சொல்லுவேன், பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கு குடும்பம் ரொம்ப முக்கியம். அவங்க உடல் நலன் ரொம்ப முக்கியம். உங்கள் உடல் நலத்தை பார்த்துக்கணும், உங்கள் குடும்பத்தை பார்த்துக்கணும், உங்களுக்கு நமக்கு பிறகு நம்ம குடும்பம் எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கணுங்க. இதிலும் தாண்டி நம்ம இறை நம்பிக்கையாளர்கள்லாம் இருக்கலாம். எல்லாரும், நிறைய பேரை நான் பார்த்துருக்கிறேன், இதை தவறா புரிஞ்சுக்கூடாது. சடங்கு சம்பிரதாயத்துக்கு செலவழிப்பாங்க, நிறைய செலவழிப்பார்கள். சடங்கு சம்பிரதாயம் செலவு பண்ணுவாங்க. உண்மையில் சொல்கிறேன், ஆன்மீகம் என்பதன் அர்த்தம் தெரியாதவர்களாக நம்ம இருக்கிறோம். ஆன்மீகத்தோட அர்த்தம் நமக்கு தெரியல. கிருபானந்த வாரியார் சொல்வார், பழனிக்கு பூஜை பண்றதற்காக ஒரு பெரிய பண்ணையார் நிறைய பழங்கள் இதெல்லாம் அனுப்பி விட்டுருக்கிறார் முருகனுக்கு அபிஷேகம் பண்ண. அதுல ஒரு ஏழை விவசாயி 4 பழத்தை பசிக்குதுன்னு சாப்பிட்டுட்டு எடுத்துட்டு போயிட்டான். அது அங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்ச உடனே பண்ணையார் வெளுவெளுன்னு வெளுத்துட்டாரு. பெரிய வெளுவெளுன்னு வெளுத்த பிறகு அவருடைய கனவில் முருகன் சொன்னதா கிருபானந்த வாரியார் சொல்வார், என்னப்பா இவ்வளவு பெரிய பணக்காரனா இருக்கிற, எனக்கு அபிஷேகம் பண்றதுக்கு உனக்கு 4 வாழைப்பழம் தான் கிடைச்சதா? 4 வாழைப்பழம் தான் சொல்லுவாங்க. அருண் இப்போ திருமந்திரம் சொல்லும், நடமாடும் கோயில் நம்மற்கு ஒன்றாகும், படமாடும் தெய்வம், நடமாடும் தெய்வம், படமாடும் தெய்வம். சார், நீ படத்தில் இருக்கிற தெய்வத்திற்கு படைக்கிறல்ல, அந்த படையல் இருக்குல்ல, அந்த உணவு இருக்குல்ல, அந்த பிரசாதம் இருக்குல்ல, அது நடமாடும் தெய்வங்களான ஏழைக்கு போவாது. ஆனால் நடமாடும் தெய்வங்களான ஏழைக்கு கொடுக்கிற பாரு, அது படமாக இருக்கக்கூடிய தெய்வத்திற்கு போகும். திருமணத்தில் அதை சொல்லி நான் ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேங்க. இது உங்களுக்கு அன்னது அல்ல, இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு, சுயநலம் என்கிற அந்த அந்த கூட்டுக்குள் இருப்பவர்களுக்கான செய்தியை சொல்லி முடிக்கிறேன். சில பேர் வாழ்க்கையை அனுபவிக்க மாட்டான், தெரியுங்களா? சொத்து சேர்க்கிறது தான், வாழ்க்கையை அனுபவிக்கவே மாட்டான். சொத்து சேர்க்கணும், சொத்தை இறுக்கி பிடிச்சுக்கிறது. அப்படி ஒருத்தர் எங்க சொல்லுவாங்க சம்பவம், எங்க தஞ்சாவூர்கார். அப்படி ஒருத்தர் நல்ல தஞ்சாவூர்ல வெத்தலை எல்லாம் நல்லா இருக்கும், கும்பகோணம் இந்த செய்தி. ஒரு பண்ணையாரு அப்பெல்லாம் வெத்தலை பொட்டி தான், வெத்தலை பொட்டியில வெத்தலை எல்லாம் வச்சுதான் சாப்பிடுவாங்கல்ல. அதுல ஒரு பொட்டியை திறப்பாரு. திறந்தா ஒரு பழம் ஒரு வெத்தலை அழுகி போயிருக்கும், மீதி வெத்தலை அழுகாம இருக்கும்ல. இந்த ஆளு அந்த அழுகி போன வெத்தலையை தூக்கி போட்டுட்டு நல்ல வெத்தலையை போட மாட்டான். அடடே, ஒன்று அழுகி போச்சா, சரி அப்படின்னு அழுகின வெத்தலையை சாப்பிட்றது, திரும்ப பூட்டி வச்சிடுறது. திரும்ப மறுநாள் திறந்தா இன்னொரு அழுகின வெத்தலை, ஐயே அப்படின்னு அழுகின வெத்தலை. இப்படியே வாழ்ந்துட்டான் சார், வாழ்ந்து செத்துட்டான் சார். சார் செத்த பிறகு அந்த சைட்ல எல்லாம் சாருக்கெல்லாம் தெரியும் ஒரு பழக்கம், பணம் போறப்ப வாயில வெத்தலை வச்சு அனுப்புவாங்க. சார் நல்ல வெத்தலையை வச்சிருக்கிறான், பேரன் பிடிக்கிட்டியா, எங்க அப்பா என் தாத்தா என்னைக்கு நல்ல வெத்தலை சாப்பிட்டான்னு சொல்லி தேடி பிடிச்சி 4 அழுகின வெத்தலையை வச்சு வாயில வச்சு அனுப்புனாங்க. சார் வாழ்க்கையில சிலர் அனுபவிக்கவே மாட்டான். வள்ளுவன் சொல்றான், இதை சொல்லி முடிக்கிறேங்க, செல்வத்தின் பயன் இருக்குல்ல, செல்வத்தின் பயன் ஈதல். பெரிய விஷயம் சொல்றேன், நம்ம செல்வம்லாம் சேர்க்கிறோம்ல, உதவெல்லாம் செய்யறோம்ல, நான் ஒரு நுணுக்கமான இடம் சொல்றேங்க. செல்வத்தின் பயன் என்ன? நீ இவ்வளவு சொத்தை சேர்க்கிறீல்ல, அதை துய்த்தல் தான் பயன். உன்னால் துய்க்க முடியுமா? நீ சேர்த்து வைத்த செல்வங்களை துய்ப்பதற்கான வாய்ப்பை இறைவன் வழங்குறானா? உனக்கு செல்வம்லாம் கிடைச்சிடும், பணம்லாம் கிடைச்சிடும்.
துய்த்தல் அரிதுமா, வகுத்தவற்றுக்கெல்லாம்னு வள்ளுவன் பேசுவான். துய்த்தல் எல்லாருக்கும் கிடைக்காது அந்த பிராப்தம். சார், நான் ஒரு பெரிய பேசும் தலைமைக்கு இன்டர்வியூ பண்ண போனப்போ பெரிய ஸ்வீட், இந்தியா முழுவதும் இனிப்பகம் நடத்தக்கூடியவர், அவரை பேட்டி காண போறேன். அவர் ஒன்று சொன்னார், மதியான லஞ்சுக்கு, நீங்கள் எதுக்கு சாப்பாடு அதெல்லாம் வேண்டாம், இந்தியா முழுவதும் நான் பண்ணுற ஸ்வீட்டை எல்லாத்தையும் வச்சிடறேன் டேபிளில், டேஸ்ட் பண்ணுங்க அப்படின்ட்டார். டேஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு டேபிள் பூரா அவ்வளவு ஸ்வீட் இருக்குங்க. அவர் உட்காந்துருக்கிறார், நான் எல்லாம் உட்காந்துருக்கிறேன். சரி, சாப்பிட போகிறப்ப பார்த்தா அவருக்கு பார்த்தா கூழை கொண்டு வந்து வைக்கிறாங்க. சார், நீங்கள் என்ன, எனக்கு சுகர் அப்படிங்கிறார். சார், இந்தியாவின் முழுமைக்கும் இனிப்பகம் கொடுக்கக்கூடிய ஒருத்தனால் இனிப்பை துய்க்க முடியவில்லை. பிராப்தம் இல்லை, பிராப்தம் கிடைக்கல. இந்த பிராப்தம் எல்லாம் எப்ப தெரியுங்களா கிடைக்கும்? உங்கள் செல்வத்தை நுகரக்கூடிய பிராப்தம், உங்கள் குடும்ப நலன், உங்க வாரிசுகளினுடைய நலன் எல்லாமே எதால் நடக்கும்? ஏதேனும் ஒரு அதிசயம் நடக்கும், யாராவது ஒருத்தர் உதவுவார். இது எல்லாம் எதால் நடக்கும் தெரியுமா? நீங்கள் செய்யக்கூடிய தர்மத்தால் மட்டும்தான். தர்மம்தான் தலைவாக்கும் சொல்லி, என்னடா அது மகாபாரதத்தை சொன்னேன், எல்லாம் அந்த காலத்தை சொல்றியே, இந்த காலத்துக்கு ஏதாவது உதாரணம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றை மட்டும் சொல்லி விடுகிறேன். தர்மம் இந்த காலத்திலும் தலைகாக்கும் என்பதற்கு உதாரணம் என்ன தெரியுங்களா? அதை சொல்லி முடிச்சிடுறேன். அரசியல் எல்லாம் விட்டுருங்க, நான் அரசியல்வாதியை பத்தி பேச போறேன். அரசியல் இல்லை, இது 2 பேர், ஒருவர் எம்ஜிஆர், ஒருவர் விஜயகாந்த். விஜயகாந்த் எப்படின்னா, எம்ஜிஆர் பலத்த கரவழி கொடுங்க சார். சார், இதெல்லாம் பெரிய பாராட்டு சார், உங்கள் வாழ்க்கையை அர்த்தப்படுத்துற பாராட்டு. விஜயகாந்த் யார் சார் பின்னாடி? விஜயகாந்த் சார், கை ஏந்திரீங்க சார், ஏந்திரீங்க சார். சார், நான் பெருமைக்காக சொல்ல, சேவை செய்வதில் இவர் ஒரு விஜயகாந்த் என்றது பாரத ரத்னா விருதுக்கு இல்லை. சும்மா சொல்ல, இதை சொல்லி முடிக்கிறேன். விஜயகாந்தை பத்தி சொல்றப்போ, விஜயகாந்துக்கு என்ன பெருமை சிறப்பு அப்படின்னா, சினி இண்டஸ்ட்ரி, நான் சினி இண்டஸ்ட்ரியை சார்ந்தவன் தான். சாப்பாடெல்லாம் போடுவாங்க, எல்லாருக்கும் ஒரே விதமான சாப்பாடு கிடையாது, யூனிட்ல கிடையாது. லைட் மேனுக்கு வேற, கேமராமேனுக்கு வேற, நடிகர்களுக்கு வேற பார்ஷியாலிட்டி உண்டு, விதவிதமான சாப்பாடு இருக்கும். விஜயகாந்த் மட்டும்தான் தன்னுடைய யூனிட்டில் எல்லாருக்கும் ஒரே விதமான சாப்பாடு கொடுக்க, எல்லாருக்கும் ஒரே விதமான சாப்பாடு, எல்லாருக்கும் சாப்பாடு உணவு அப்படி கொடுத்தவர். என்ன தெரியுங்களா பெரியது? அவருக்கு நோய்வாய்ப்பட்டாரு, அவருக்கு நிறைய உடல் சிக்கல், நாங்கள் பேச முடியாது, அவருக்கு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தது. அவர் கண்கள் சரியா இருக்காது, குரல் தழுதலுக்கு ஆரம்பிக்குது. நான் கூட நினைச்சேன், என்னால் ஒரு நல்ல மனுஷனுக்கு இப்படி, அரசியல்லாம் விட்டுருக்கேன், ஒரு நல்ல மனுஷனுக்கு இப்படிலாம் இருக்கே சார். ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்பு பாருங்க சார், அத்தனை ஊடகங்கள், அத்தனை சோசியல் மீடியாவினுடைய மீம் மெட்டீரியல்லாம் விஜயகாந்த் தான் சார். மீம் போடுவாங்க, ஒரு யோகாவில் வந்து நிற்கிறாரு, அத்தனை மீம்ஸ் விஜயகாந்தை வைத்து அசிங்கப்படுத்தினார்கள். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன் தெரியுங்களா? தர்மம் தலைதாக்குன்றது, அந்த மனிதன் இறந்த பிறகு அத்துணை ஊடகங்களும் விஜயகாந்தின் காலடியில் போயிருக்காங்க. விஜயகாந்த் என்கிற மகத்தான மனிதன், அரசியல் விட்டுருங்க, அவங்க மகனுக்கு சேர்ந்தது. நாங்கள் சர்வே எடுத்தோம், எத்தனையோ கட்சிக்காரங்க எத்தனையோ பேர் இருந்தாங்க, அவங்க மகனுக்காக வாக்களிச்சாங்க. அவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க தெரியுங்களா? விஜயகாந்த் என்ற நல்ல மனுஷனுக்கு அந்த செஞ்ச தானத்துக்கு நாங்கள் ஓட்டு போட்டோம் அப்படின்னாங்க. 2000 வாங்கிக்கிட்டோம், விஜயகாந்த் செஞ்ச தானத்திற்காக நாங்கள் ஓட்டு போட்டோம். எம்ஜிஆர்ன்றவர் இன்னைக்கு எல்லாரும் சொல்றாங்கல்ல, எம்ஜிஆர் எம்ஜிஆர், ஆட்சியை விட்டுருங்க, எம்ஜிஆர் ஆட்சி அப்படின்னு. எம்ஜிஆர் எப்படிப்பட்டவர் தெரியுங்களா? சாப்பாடு விஷயத்தில் எம்ஜிஆர் அதிமுக ஆரம்பிச்சப்ப முதல் மாநாடு நடத்துறாங்க, எல்லாருக்கும் விருந்து தடப்படலாம் நடக்குது. அடுத்த மாநாட்டுக்கு கிளம்பணும், அவர் கூட இருக்கிற டிரைவர், கான்ஸ்டபிள், இந்த இவங்க எல்லாம் காவலர்கள்லாம் அவசர அவசரமா கிளம்பி வராங்க. கிளம்புறப்ப எம்ஜிஆர் கேட்குறாரா, நீங்கெல்லாம் சாப்பிட்டீங்களா அப்படின்னு. இன்னும் இல்லைங்க, உங்களுக்கு எனக்கு மாநாடுன்னா என்னையா, நான் சாப்பிட்டேன், இவன் சாப்பிடலையே, எல்லாருக்கும் சாப்பாடு அப்படின்னா சாப்பாடு ஆகிப்போச்சு. உடனே எம்ஜிஆர் உள்ளுக்கு வந்து, எனக்கு என்னென்னலாம் வச்சிங்களோ அதெல்லாம் நீங்கள் வைக்கணும், எந்த ஹோட்டலாக இருந்தாலும் தேடி இவர்களுக்கெல்லாம் கொண்டு வந்து கொடுங்க என்று சொல்லிவிட்டு அழைக்கிறார்.
ஒவ்வொருத்தரையும் எம்ஜிஆர் வந்து கேட்பாராம். எம்ஜிஆரோட பெரிய கன்சர்ன் ஈகை தான். பணத்தாந்தால் பெரிய பெரிய ஒரு விஷயமாவே நினைச்ச ஆள் கிடையாது. பணத்தை தூக்கி கொடுக்குற ஆள். காலத்தில் நான் இந்த காலத்திற்கு சொல்கிறேன், நீங்க அரசியல்ல மாறுபாடு இருக்கலாம், அது எது வேணாலும் இருக்கலாம். விஜயகாந்த் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிற போது நல்ல மனுஷன்யா, எம்ஜிஆர்ன்றப்போ ஒரு நல்ல மனுஷையான்னு சொல்றோம்ல, அது அவங்களுடைய புத்திசாலித்தனத்திற்கோ அரசியல் செயல்பாட்டிற்கோ திட்டங்களுக்கோ இல்லை, அவங்க செய்த தர்மத்திற்கு. மீண்டும் சொல்லி முடிக்கிறேன், ஒருத்தனின் வாழ்க்கையை அர்த்தப்படுத்துவதற்கு ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு வரிதான். தாயள ஒருவன் பிறக்க வேண்டும், ஊரள ஒருவன் இறக்க வேண்டும். அந்த வாய்ப்பை கொடுப்பது தர்மம் மட்டுமே என்று சொல்லி உங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி, இந்த அரங்கத்தில் என்னை அழைக்கணும் அப்படின்னு முடிவெடுத்தவர்கள், ஒத்துழைப்பு கொடுத்தவர்கள், இவ்வளவு காலம் பசியோடும் எனக்கு செவி கொடுத்த அத்துணை பேருக்கும் உங்களுக்கு என்னுடைய நெஞ்ச மலர்களை, நன்றி மலர்களை உங்கள் கரங்களுக்கும் கால்களுக்கும் காணிக்கையாக்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கொடுப்பது இன்பம், கொடுத்து மகிழ்வது பேரின்பம், அளிப்பது ஆனந்தம்.